அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கர்லேயே ஈஸியான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, சின்ன ஜாதி பத்திரி, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் இதோடய சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா ரெடி. இப்போ நம்ம இந்த சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 3 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்தல. உப்போட அளவு ஒரு 3 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது இந்த ஆயிலில் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா அந்த ஆயிலில் வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகட்டும். வெயிட் பண்ணலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் குஸ்கா இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஆயிலில். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கர்டு புளிக்காத தயிரை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஹை பண்ண வேணாம், மீடியம் பண்ண வேணாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகட்டும். நல்லா இப்போது எண்ணெய் நல்லா ஒரு ஓரத்தில் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்ச 1 கேஜி சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் தேவைப்படுறவங்க ஒரு 2 சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல. 3 விசில் வந்துச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. தேவைப்படுறவங்க இப்படியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக வேண்டாம், 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.